அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்க டேக்கோஸ் பார்க்கலாமா? எக் சீஸ் டேக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு எக் பொரிச்சு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 5 முட்டையை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எக் பொரிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ சைடில் தோசைக்கல்லை சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லேசாக 2 சைடுமே திருப்பி விட்டுக்கணும். ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேயரில் கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் சீஸ் துருவினது கொஞ்சமாக, அடுத்து எக்கு ஆட் பண்ணிட்டு திருப்பி மேலேயும் சீஸ் துருவினதை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ தோசைக்கல்லில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடுமே நம்ம போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். திருப்பி அந்த சைடுமே வேகணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எக் சீஸ் டேக்கோஸ். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கில் தான் செய்யணும்லாம் கிடையாது. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு செய்யலாம். உள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சிக்கனில் கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.